சொன்னார்கள்? நீ தவறு செய்திருந்தால் மன்னிப்பை தேடிக்கொள், அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவார். இதில் எந்த தவறும் இல்லையே. ஏன் என்று சொன்னால் அந்த நேரத்திலே வஹி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்குத்தான் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இது போன்ற செய்தியை சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சொன்ன செய்தி விருப்பத்திற்குரியதாக இல்லை. அந்த சொல்லை வெறுத்தார்கள். அந்த வெறுப்பை எப்படி காட்டினார்கள்? சில நாட்களுக்கு பின்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு 10 வசனங்கள் இறங்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தூதர் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பத்தினி என்கின்ற ஒரு 10 வசனம் இறங்குகிறது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியும் அவர்களுடைய மனைவியும் ஆயிஷாவிடம் சொல்கிறார்கள், ஃபகூமி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நீங்கள் சென்று நன்றியை தெரிவி. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? யாரை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சொல்கிறார்கள். என்னை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினார், என்னை தூய்மைப்படுத்தியது அல்லாஹ். எனவே தான் அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துவேன். நான் ஏன் என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய முஹம்மதிற்கு நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சொன்ன செய்தி அதனுடைய வெறுப்பை இந்த நேரத்தில் காட்டுகிறார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், மனைவி இடத்திலே நாம் நீதிபதியாக இருக்கக்கூடாது. மனைவிக்கும் தாய்க்கும் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் 2 பேர்த்தையும் அழைத்து வைத்து நீ என்ன சொன்னாய் என்கின்ற அது போன்ற நீதிபதியாக நாம் ஆனோம் என்று சொன்னால், நீதியை அங்கு பேசினோம் என்று சொன்னால் 2 நபர்களுக்கும் தவறாக காட்டப்படுவோம். ஊரிலே எந்த மனிதர் கெட்ட மனிதர் தெரியுமா? எவர் நீதியை பேசுகிறாரோ அவர் கெட்ட மனிதராக இருப்பார். அதற்காக வேண்டி நீதியை பேசக்கூடாது என்பதல்ல, அதற்கு இடம், பொருள், காலம் எல்லாம் இருக்கிறது. எனவேதான் மனைவிக்கும் தாய்க்கும் பிரச்சனை எழுகின்ற பொழுது மனைவி இடத்திலே என்னுடைய தாய் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது, இருந்தாலும் நான் அவரை தனிமையில் நான் சந்தித்து உபதேசம் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். மனைவி தாயிடத்திலே மனைவி இப்படி பேசியிருக்க கூடாது என்பது போன்ற நளினமான செய்திகளை அவர்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நாமே சென்று பிரச்சனைகளை கிளப்பிவிடக் கூடாது என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. ஆக அன்பு நிறைந்தவர்களே, நாம் இஸ்லாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்குகிறது. திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான தீர்வாக நமக்கு நிதானத்தை சொல்கிறது. வாழ்வினுடைய வழித்தடங்களிலே எப்பொழுதும் நிதானமும் கவனிப்பும் இருக்கின்ற பொழுது அது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள குணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நாம் திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்க இருப்பவர்கள், இப்பொழுது திருமணம் செய்ய இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாம் சொல்கின்ற ஒரு அழகான உபதேசம் என்னவென்று சொன்னால், நேசம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்பும் நிதானமும் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம். அந்த நிதானமும் பொறுமையும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த உபதேசத்தை ஏற்று நம்மளுடைய வாழ்விலே பிரச்சனைகள் எல்லாம் ஒளிந்துவிட வேண்டும் என்று சொன்னால் நிதானத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அது நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாக அமையும். எனவே அல்லாஹ் எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் வழங்குவானாக. இந்த தம்பதியர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளையும் ரிசுக்கையும் குழந்தை செல்வங்களையும் நிறைய கொடுப்பானாக என பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.